அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இந்த மார்கழி மாதத்தில் லக்னம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் உள்ளதோ அதை ராசி என்கிறோம். ஒவ்வொரு ராசியிலும் சந்திரன் 2.5 நாள் இருப்பார். ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு மேச ராசிக்கு அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை என்ற 3 நட்சத்திரங்கள் உள்ளன. எனவே ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் 3.25 நாள் இருக்கிறார். இதேபோல் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் சூரியன் எந்த நிலையில் அன்று இருக்கிறாரோ அதுதான் அந்த குழந்தையின் லக்னமாகும். உதாரணமாக ஒரு நாளில் காலை 6 மணிக்கு சூரியன் உதயமாகிறார் என்று வைத்து கொண்டால் அன்றைய அதிகாலை சிம்மம் ஆரம்பிக்கும் என கொண்டால் பின் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டமாக, அதாவது கன்னி, துலாம், விருச்சகம் என்று மாறும். அன்றைய தினம் அந்த குழந்தை எந்த நேரத்தில் என்று கணக்கில் கொண்டு லக்னத்தில் நினைக்க வேண்டும். அந்த குழந்தை காலை 8 மணிக்கு பிறந்திருந்தால் அதன் லக்னம் துலாம் ஆகும். காலை 6 மணி முதல் சிம்ம லக்னமாகும். காலை 8 மணி வரை கன்னி லக்னமாகும். காலை 10 மணி வரை துலாம் லக்னமாகும். இவ்வாறு தான் நீங்கள் இந்த துலாம் லக்னம், இந்த விருச்சக லக்னம், இந்த மாதிரியான லக்னங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே ஜாதகத்தில் துலாமில் எழுத வேண்டும். ஒருவருக்கு ராசியும் லக்னமும் ஒன்றாக இருக்கலாம். வேறொருவருக்கு ராசியும் லக்னமும் வேறாக கூட இருக்கலாம். இவ்வகையில் 12 ராசியில் மட்டும் 12 லக்னங்கள் உள்ளன. நட்சத்திரங்களை பற்றி கூறும்போது ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று சொன்னாலும் சரியாக சொன்னால் ஒரு நட்சத்திரங்கள் எவ்வாறு இருக்கும் என்று நினைத்து கொண்டால் 21/4 நட்சத்திரங்கள் உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதங்கள் உள்ளன. ஒரு ராசியில் 2 நட்சத்திரங்கள் 4 பாதங்கள் கொண்டும் 3வது நட்சத்திரம் 1 பாதம் கொண்டும் இருக்கும். மொத்தத்தில் ஒரு ராசியில் 9 பாதங்கள் உள்ளன. உதாரணமாக மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் கொண்டிருக்கின்றன. பரணி நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டிருக்கின்றன. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். எனவே மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. ஜாதகத்தில் எந்த கண்டத்தில் சந்திரன் இருக்கிறானோ அதுவே ராசியாகும். உதாரணமாக மேஷ ராசி கட்டத்தில் சந்திரன் இருந்தால் அது மேச ராசியாகும். இவ்வாறு தான் நீங்கள் ராசியை கண்டறிய முடியும். அடுத்ததாக நீங்கள் மேச லக்னம் முதல் லக்னமாகும். இதிலிருந்து 1, 2, 3 என எண்ண வேண்டாம். இது செவ்வாயினுடைய சொந்த வீடு. இதில் சூரியன் உதயமாகிறார். இதில் சுக்கிரன் நீசமடைகிறார். மேச லக்னக்காரர்கள் செவ்வாயின் குணத்தை கொண்டிருப்பர். துணிச்சல் மிக்கவர், நிமிர்ந்த நடை உள்ளவர்கள், உஷ்ண உடல் கொண்டவர்கள், அதிக பிடியாத குணம், அதாவது அதிக பிடிவாதமுடைய குணம் உண்டு. ஆட்டுக்கிடாய் போல பிறர் என்ன சொன்னாலும் கடைசியில் தன் போக்கில் நடப்பார். கண்டிப்பாகவும் இருப்பார். பிறரை அடக்கி ஆளுவதை விரும்புவர். புத்திசாலிகள். அரசு துறையில் உதவி பதவிகளை கண்டிப்பாக வகிப்பர். போலீஸ், இராணுவம், இன்ஜினியரிங் துறை, மருத்துவத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களாக தென்படுவார்கள். அரசாங்க வேலை கண்டிப்பாக இவர்களுக்கு அமையும். சுடச்சுட சாப்பிட விருப்பம் உள்ளவர்கள். இந்த லக்னத்திற்கு செவ்வாய், சூரியன், குரு ஆகியோர் யோகாதிபதிகளாவர். செவ்வாய் பலம் பெற்றால் இவர்களுக்கு யோகம் கூடும். சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்ந்தால் திடமனம். அதிலும் செவ்வாய் மகரத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றிருந்தால் மிகுந்த ராஜ யோகம். லக்னத்தில் 8, 5, 9 மற்றும் 10 செவ்வாய் இருந்தால் நன்மை தரும். செவ்வாய் 9 அல்லது 10 அமர்ந்து செவ்வாய் திசை நடந்தால் ராஜ பலன் கிடைக்கும். செவ்வாய் 4 கடகத்தில் நீசம் பெற்றால் 6, 12 மறைகிறார். பலவீனமான செவ்வாய் நன்மை கண்டிப்பாக தராது. சந்திரனுடைய செவ்வாய் சேர்ந்தாலோ அல்லது சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருந்தாலோ நல்ல சுப பலன்கள் உண்டாகும். இதற்கு சந்திர மங்கள யோகம் என்று பெயர். மேச லக்னத்திற்கு குரு பாக்கியப்படி ஆகிறார். அதோடு 12 விரையாபதியாகவும் ஆகிறார். குருவுக்கு 9 தனுசு, 12 மீனம்,
சொந்த வீடுகள் 4ஆம் வீடு கடகம் உச்ச வீடு லக்னத்திற்கு குரு இருந்தாலும் நல்லது. இவ்வாறாக வீடுகளில் குரு அமர்ந்தால்தான் தனபாகியம், புத்திரபாகியம், பதவி பாக்கியம் போன்ற யோக பலன்கள் அதிகம் ஏற்படும். சிம்மத்தில் குரு இருந்தாலும் நன்றே. ஆனாலும் புத்திரக்காரனாகிய குரு புத்திரஸ்தானமான 5வது ஸ்தானத்தில் சிம்மம் வீற்றிருப்பதால் புத்திர தோஷத்தின் காரணமாக தாமத புத்திர பாக்கியம் கிடைக்கும். லக்னத்தில் குருவும் சூரியனும் கூடி சூரிய திசை நடப்பதால் மிக மிக விசேஷம். குரு ஆட்சி உச்சம் பெற்றால் அவர் ஒழுக்க சீராய் இருப்பார். சர்ப்ப புத்தி அமைந்திருக்கும். சாஸ்திர ஆராய்ச்சிகள் இருப்பார். தர்மவான். குரு சந்திரனுக்கு 4, 7, 10 அமர்ந்திருந்தால் ஜாதகர் கஜசேகரி யோகம் பெற்று உயர் பதவி புகழ் பெற்று சாதனை செய்வார். உறவுகள் மேலும் மேலும் கைகூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.